டிஎன்பிஎஸ்சிக்கு அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பற்றி பார்க்கலாம். தமிழ்தாயின் மேகலை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் கம்பராமாயணம், மணிமேகலை, பெருங்கதை ராமாயணம். ஆன்சர் பி மணிமேகலை. கம்ப சித்திரம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வளையாபதி, கம்பராமாயணம், குண்டலகேசி, ஈட்டி எழுபது. ஆன்சர் பி கம்பராமாயணம். திருக்குறளின் வேறு பெயர் நாலடி நானூறு, திருமுறை, அகப்பாட்டு, பொய்யாமொழி. ஆன்சர் டி பொய்யாமொழி. நெடுந்தொகை என்று குறிப்பிடப்படும் நூல் அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, திருமுருகாற்றுப்படை. ஆன்சர் ஏ அகநானூறு. தெய்வ உலா என்று அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது? மூவருலா, தமிழ்விடுத்தூது, திருக்கைலாய ஞான உலா, திருச்செந்தூர் முருகன் உலா. ஆன்சர் சி திருக்கைலாய ஞான உலா. சின்னூல் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நேமிநாதம், தொல்காப்பியம், நன்னூல், புறப்பொருள், வெண்பா மாலை. ஆன்சர் ஏ நேமிநாதம். திருமந்திர மாலை என்று குறிப்பிடப்படும் நூல் திருவாசகம், திருமந்திரம், தேவாரம், திருக்கைலாய ஞான உலா. ஆன்சர் பி திருமந்திரம். குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி. ஆன்சர் சிலப்பதிகாரம். ராமசரிதம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் மகாபாரதம், திருவருட்பா, திவாகரம், கம்பராமாயணம். ஆன்சர் கம்பராமாயணம். 10ஆம் திருமுறை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருவாசகம், தேவாரம், அற்புத திருவந்தாதி, திருமந்திரம். ஆன்சர் திருமந்திரம். கொங்குவேல் மாக்கதை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருமந்திரம், குண்டலகேசி, பெருங்கதை, மகாபாரதம். கொங்குவேல் மாக்கதை அப்படின்னா பெருங்கதை. சி தான் கரெக்ட். அடுத்து பஞ்ச காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் ஐஞ்சிறுங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியம், இரட்டை காப்பியம், காமன் நூல். ஆன்சர் பி ஐம்பெரும் காப்பியம். திருக்குறளின் வேறு பெயர் வாயுரை வாழ்த்து, செவியறிவுறு, திணை இலக்கியம், அகப்பாட்டு. ஆன்சர் வாயுரை வாழ்த்து. தோமரு மாக்கதை என்று குறிப்பிடப்படும் நூல் மூவருலா, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். ஆன்சர் கம்பராமாயணம். ராமசரிதம் என்று அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது? கம்பராமாயணம், ராமாயணம், வால்மீகி ராமாயணம், வெள்ளிபாரதம். ஆன்சர் ஏ கம்பராமாயணம். திரு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நன்னூல், திருவருட்பா, தொல்காப்பியம், சிந்தாமணி. ஆன்சர் பி திருவருட்பா. காம நூல் என்று குறிப்பிடப்படும் நூல் திருப்பாவை, சீவக சிந்தாமணி, திருவெம்பாவை, மணிமேகலை. ஆன்சர் பி சீவக சிந்தாமணி. தேசிய காப்பியம் என்று அழைக்கப்படுவது நாககுமார காப்பியம், உதயனகுமார காவியம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். ஆன்சர் டி சிலப்பதிகாரம் தேசிய காப்பியம். அடுத்து கலைக்காப்பியம் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் கம்பராமாயணம், மணிமேகலை, மகாபாரதம், தொல்காப்பியம். ஆன்சர் பி மணிமேகலை கலைக்காப்பியம். முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நீலகேசி, குண்டலகேசி, நாககுமார காவியம், சீவக சிந்தாமணி. ஆன்சர் சீவக சிந்தாமணி. அடுத்த கொஸ்டின் ஐஞ்சிறுங்காப்பிய நூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சிந்தாமணி, மேகலை, யசோதர காவியம், வளையாபதி. ஆன்சர் சி யசோதர காவியம். இரட்டை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சிலம்பு சிந்தாமணி, சிலம்பு வளையாபதி, சிலம்பு மேகலை, மேகலை குண்டலகேசி. ஆன்சர் சி சிலம்பு மேகலை. திருக்குறளின் வேறு பெயர் திரு அருட்பா, தமிழ்மறை, திராவிட வேதம், சங்க இலக்கியம். ஆன்சர் பி தமிழ்மறை. குட்டி தொல்காப்பியம் என்று குறிப்பிடப்படும் நூல் குட்டி தொல்காப்பியம் என்று குறிப்பிடப்படும் நூல் நேமிநாதம், தொன்னூல் விளக்கம், திவாகரம், பச்சனந்தி மாலை. ஆன்சர் தொன்னூல் விளக்கம். திராவிட வேதம் என்று அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது? தேவாரம், திருவாய்மொழி, திருவாசகம், நெஞ்சு விடுத்தூது. ஆன்சர் பி திருவாய்மொழி. இசைப்பா என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருவருட்பா, திருவிசைப்பா, திருவாசகம், திருப்பாவை. ஆன்சர் பி திருவிசைப்பா. ஐம்பெரும் காப்பிய நூல் என்று குறிப்பிடப்படும் நூல் உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், குண்டலகேசி, நீலகேசி. ஆன்சர் சி குண்டலகேசி. அற காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. ஆன்சர் ஏ மணிமேகலை.
குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருவாசகம், திருவருட்பா, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, குற்றால குறவஞ்சி. ஆன்சர் சி, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. பிள்ளைப்பாட்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பரணி, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், பரிபாடல். ஆன்சர் பி, பிள்ளைத்தமிழ். குறவஞ்சி பாட்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பெத்லகேம் குறவஞ்சி, பூபால குறவஞ்சி, திருவெம்பாவை, குற்றால குறவஞ்சி. ஆன்சர் டி, குற்றால குறவஞ்சி. அடுத்து ஆரணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருவாசகம், திருக்கோவையார், ஆசாரக்கோவை, கார் 40. ஆன்சர் திருக்கோவையார், பி தான் கரெக்டு. திருக்குறளின் வேறு பெயர் அறக்காப்பியம், முருகு, பொதுமறை, முல்லை. ஆன்சர் சி, பொதுமறை. தமிழ் முதல் நாவல் என்று குறிப்பிடப்படும் நூல் சிவகாமியின் சபதம், சேரமான் காதலி, பிரதாப முதலியார் சரித்திரம், கமலாம்பல் சரித்திரம். ஆன்சர் பிரதாப முதலியார் சரித்திரம், அதுதான் தமிழின் முதல் நாவல். அடுத்து திருத்தொண்டர் மாக்கதை என்ற அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் சீரா புராணம், கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், தகடூர் யாத்திரை. ஆன்சர் சி, பெரிய புராணம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. டிஎன்பிஎஸ்சியில் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும். ஸோ நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். நன்றி.